Hi students, இந்த வீடியோவில் நாம போலார் பிளாட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலார் பிளாட் வரைஞ்சிட்டு அதிலிருந்து நாம் கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ போலார் பிளாட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யணுன்றதை பார்த்துடலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, you have to check whether the transfer functionல கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய போல்ஸோ இல்லை ஜீரோஸோ எதாக இருந்தாலும் சரி which must be 1 plus ts ஃபார்மில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus ts ஃபார்மில் தான் இருக்குது, வேர் t is equal to 1 இங்கே. சிமிலர்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 plus ts ஃபார்ம் தான் இருக்குது. ஸோ t is nothing but 2 here. ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆனது 1 plus ts ஃபார்மில் இருக்குது. இட் மேபி போலாக இருக்கலாம், இட் மேபி ஜீரோஸாக இருக்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, s equal to j omega அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் s இருக்கோ அந்த இடத்துலலாம் you are substituting as j omega. நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் ஆனது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ கார்னர் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு the formula is omega c corner frequency which is equal to 1 by t. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்மளோட போல்ஸ் அக்ராஸாக பாருங்கள் 1 plus ts ஃபார்மில் தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த டீனுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்றது 1 plus s. அப்போ 1 plus sனால் அதோட டீனுடைய வேல்யூ என்ன, which is equal to 1. ஓகே, சிமிலர்லி செகண்ட் டேர்ம் என்ன, 1 plus 2s. அப்போ இதுதான் நம்மளுடைய ts இல்லையா? அப்போ நம்மளுடைய டீனுடைய வேல்யூ இஸ் 2. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரெண்டு கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் ஆனது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி இந்த டேர்முக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு which is 1 by 1 which is equal to 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. இப்போ அடுத்த கார்னர் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கலாம், which is 1 divided by t. So 1 divided by t which is equal to 1 divided by 2 which is equal to 0.5. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன வருதோ அதுதான் நம்ம ஒமேகா c1 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகே, ஹையஸ்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி வரதை நம்ம ஒமேகா c2 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி மாறி வந்தாலும் you have to keep it like this. அப்போ ஒமேகா c1 must be 0.5 and omega c2 must be 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நம்ம மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேசிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ ஜென்ரலாகவே நம்மளோட போலார் பிளாட் வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is drawn between the magnitude versus phase angle. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் ட்ரா தி போலார் பிளாட் இன் தி போலார் கிராஃப் ஷீட். ஸோ இந்த மேக்னிடியூட் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஜே எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இமேஜினரி பார்ட். ஓகே, ஜே இல்லாமல் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் பார்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஓகே, ஃப்ரம் திஸ் யூ கேன் ரைட் ஆஸ், எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இங்கே நமக்கு ரியல் டேர்ம் எதுவுமே இல்லை. ஸோ ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ரியல் டேர்ம் எதுவுமே இல்லை, பட் வி ஹாவ் தி இமேஜினரி டேர்ம் ஒமேகா. ஸோ அப்போ ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இன்டூ அடுத்த ரூட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரியல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் விச் இஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் தி தேர்ட் டேர்ம். So 1 square which is the real square, then 2 omega square which is the imaginary term. இப்போ இதை simplify பண்ணிடலாம். root of omega square, root of 1 plus omega square, then root of 1 plus 4 omega square. Whereas 1 divided by omega square root. அப்போ இந்த ரூட்டும் ஒமேகா ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ we have only omega.
நெக்ஸ்ட் இங்கே ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படியே கிடச்சிரும். இங்கே ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேக்னிடியூட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நாம் ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு எப்போவுமே உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன க்ளூ நான் கொடுக்குறேன். எப்போவுமே நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எஸ்எஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நியூமரேட்டரில் இருக்கா இல்லை டினாமினேட்டரில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நியூமரேட்டரில் எஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 90 அப்படின்னு நம்ம ஃபேஸ் ஆங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதே டினாமினேட்டரில் நமக்கு எஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் அஸ் மைனஸ் 90 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். இதே 1/s² அப்படின்னு இருந்துச்சுன்னா -90 -90 இதை ரெண்டுத்தையும் ஆடப் பண்ணிவிட்டு -180 டிகிரின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இதே 1/s³ அப்படின்னு இருந்துச்சுன்னா -90 -90 -90 அப்படியே நம்ம ஆடப் பண்ணிட்டே வந்துடணும். இதே நம்மளுடைய நியூமரேட்டரில் நமக்கு எஸ் ஆனது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் வித் +90. அப்போ +90ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆனது வரும். இதே s² உங்களுடைய நியூமரேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு +90 +90ன்னு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு க்ளூ. ஓகே, இதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நோட் மாதிரி தான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு டினாமினேட்டரில் தான் என்ன இருக்குது, எஸ் ஆனது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷனை -90 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் ஆனது கிடச்சிருச்சு. ஓகே, 1/ts 1/ts ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் டேர்ம்ஸ் ஆனது நமக்கு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஃபஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் டேர்ம்ஸ் நமக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப், இங்கே டினாமினேட்டரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது +tan தான் வரும். அது வந்து மேலே நியூமரேட்டருக்கு போகும்போது -tanன்னு மாறிடும். அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இங்கே எப்படி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா -tan இன்வர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதே நியூமரேட்டரில் 0 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா +tan அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பை ரியல். ஓகே, ஸோ அப்போ இந்த டேர்மில் பாருங்கள், இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. 1 + jω அப்படின்னு நமக்கு ரெப்ரசன்ட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ அப்போ இதோட இமேஜினரி டேர்ம் என்ன, ஒமேகா. ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா, இல்லை ரியல் டேர்ம் என்ன 1, ஸோ பை 1. இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஒமேகா டேர்ம் என்ன 2ω டிவைடட் பை நம்மளுடைய ரியல் டேர்ம் என்ன 1. ஓகே, ஸோ அப்போ the phase angle equation becomes -90. இந்த -90 எதனால 1/s-னால. ஓகே, மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2ω. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு எல்லாமே போல்ஸாக கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே மைனஸ் டேர்மாக வரும். இதே மேலே ஜீரோஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ப்ளஸ் டேர்மாக வரும். ஸோ போல்ஸாக ஜீரோஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டுமே கலந்து வந்துச்சுன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு கலந்து நமக்கு இந்த ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷன்ஸ் ஆனது வந்துடும். இப்போ நாம் இந்த மேக்னிடியூட் ஈக்குவேஷனை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச மேக்னிடியூட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 × 1 is 1, then 1 × 4ω² which is 4ω² plus ω² into 1, so ω², then plus ω² into 4ω² which is nothing but 4ω⁴ அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் 1 + 4ω² plus ω² which is 5ω² plus 4ω⁴. ஸோ அப்போ இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண நம்மளுடைய மேக்னிடியூட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றது தெரியும், which is -90 minus tan inverse of omega minus tan inverse of 2ω.
ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒமேகா வேல்யூஸை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அந்த ஒமேகா வேல்யூஸ்க்கு நம்மளுடைய மேக்னிடியூட் என்ன, ஃபேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் யூஸிங் தி above two ஈக்குவேஷன்ஸ். ஓகே, சரி. அப்போ இந்த ஒமேகா வேல்யூவை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் ஆனது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கோம், இது செகண்ட் கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது மினிமம் கார்னர் ஃப்ரீக்வன்சி, இது மேக்ஸிமம் கார்னர் ஃப்ரீக்வன்சி. அப்போ மேக்ஸிமமாக நமக்கு எவ்வளோ இருக்கணும்னா 1 அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கார்னர் ஃப்ரீக்வன்சி நான் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒமேகா வேல்யூ 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 0.5லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் 0.5 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 0.5க்கு முன்னாடி சில வேல்யூஸ் நீங்கள் இதோட லெஸர் வேல்யூஸ் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட கிரேட்டர் வேல்யூஸ் அப் டு 1 வரைக்கும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி அசியூம் பண்ணுறேன்னா 0.35 அப்படின்னு ஒரு வேல்யூ அசியூம் பண்ணுறேன், தென் 0.4, தென் 0.45. நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் ஃப்ரம் 0 to 1குள்ளே. ஓகே, சிமிலர்லி இங்கே 0.6ன்னு அசியூம் பண்ணுறேன், இங்கே 0.7 அப்படின்னு அசியூம் பண்ணுறேன். இதுதான் நான் அசியூம் பண்ணியிருக்கக்கூடிய ஒமேகா வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒமேகா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதிலிருந்து நம்ம இப்போ மேக்னிடியூட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷனை இங்கே கேல்சியில் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் அவர் மேக்னிடியூட் ஈக்குவேஷன், அதை இங்கே டைப் பண்ணுங்கள், 1 டிவைடட் பை, ஓகேவா, இங்கே ஒமேகான்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒமேகாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஏ அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் ஒமேகா வருதோ அங்கே ஏன்னு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஓகே, இன்டு ரூட் ஆஃப், ஓகே, 1 ப்ளஸ் 5 ஆல்ஃபா ஏ, ஒமேகாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ஏ, ஒமேகாவுக்கு பதிலாக டு தி பவர் 4. இப்போ நம்ம ப்ராக்கெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல் டு ஆர் சால்வ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் நம்மளுடைய ஏனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குது. ஸோ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ நான் 0.35 அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் 2.209, ஓகே, விச் இஸ் நத்திங் பட் 2.2. இப்போ அடுத்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, திரும்ப இங்கே ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, 0.4. ஸோ யூ டைப் 0.4. 0.4 டைப் பண்ணிட்டு திரும்பவும் யூ ப்ரெஸ் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள், 1.8. ஸோ தி வேல்யூ இஸ் 1.8 ஹியர். திரும்பவும் என்ன பண்ணுங்கள், இங்கே போயிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ஏவோட இன்னொரு வேல்யூ என்னன்னு கேட்குது, விச் இஸ் 0.45. 0.45 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் தி வேல்யூ ஆஸ் 1.506. ஸோ அப்போ 1.5. ஸோ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய ஒமேகா வேல்யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம மேக்னிடியூட் வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நாம் ஃபேஸ் ஆங்கிள் ஈக்குவேஷன் வச்சுட்டு ஃபேஸ் ஆங்கிள்ஸ் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு தீஸ் ஒமேகா அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிமிலர்லி நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்ச மாதிரியே தான். ஸோ -90. முதல்ல நமக்கு டிகிரி மோடில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி மோடுக்கு மாற்றிட்டு இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். -90 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ஏ, ஒமேகாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஏ, மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு ஒமேகா, ஒமேகாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இந்த சால்வ் அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குது. ஏவோட வேல்யூ இப்போ இங்கே என்ன, 0.35. அப்போ 0.35 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள், -144 டிகிரிஸ். அப்போ -144 டிகிரிஸ் நமக்கு கிடைக்குது. சிமிலர்லி நீங்கள் ஒரு வேல்யூஸாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. திரும்ப இந்த ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தட் இஸ் சால்வ், இல்லைன்னா ஈக்குவல் டு இங்கே இருக்குது பாருங்கள் அந்த பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கும். ஸோ 0.4 கொடுங்க. 0.4 கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் தி வேல்யூ as -150. சிமிலர்லி சால்வ் ஆர் ஈக்குவல் டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 0.45 கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது, -156 வருது. ஓகேவா? ஸோ சிமிலர்லி இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ நாம் இந்த ஒமேகா வேல்யூஸ் எல்லாத்துக்குமே ஃபேஸ் ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பிளாட் வரையலாம். நாம் போலார் பிளாட் வரைகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு பேசிக்ஸ் ஆனதை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டைப் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு டைப் ஆஃப் தி சிஸ்டம் என்ன, அட் தி சேம் டைம் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எழுதிட்டோம். இதில் டைப் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த டினாமினேட்டர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் டைப் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டினாமினேட்டரில் தனியாக எஸ்எஸ் எவ்வளோ இருக்குது, நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ எஸ் ஃபார் சிங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை சிங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் s⁻1. ஓகேவா? ஸோ s⁻1 அப்படின்னு இங்கே இருக்கிறனால இதோட டைப் வந்து 1. இட்ஸ் டைப் இஸ் 1. ஸோ எஸ் வந்து தனியாக இருக்கணும். ஸோ எஸ் பவர் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். இதே வந்துட்டு நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1 டிவைடட் பை 1 + s அண்ட் 1 + 2s அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே எஸ்ஸே இல்லை. ஸோ எஸ்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம், இங்கே 1 இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அப்போ s⁻0 which is equal to 1. அப்போ s⁻0, அப்போ எஸ்ஸோட பவர் என்ன, 0. அதனால இந்த டைப் ஆஃப் சிஸ்டம் எல்லாமே டைப் 0 சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எஸ் ஃபார் சிங்கிள்ன்றது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் லாஜிக்லாம் பெருசாக பார்க்காதீங்க. ஓகே, அட் தி சேம் டைம் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ் சிங்கிள் தனியாக இருக்குது. ஸோ மேலே ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க, விச் ரெப்ரசன்ஸ் தி டைப் 2 சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதே 1 டிவைடட் பை s³ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ் வந்து தனியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதோட பவர் 3 இருந்துச்சுன்னா விச் இஸ் தி டைப் 3 சிஸ்டம். ஸோ டோட்டலாக நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டைப் 0, டைப் 1, டைப் 2 அண்ட் டைப் 3. இப்படி தான் நம்ம போலார் பிளாட்டில் நம்ம ரெஃபரன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் தி சிஸ்டமை. நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம். அதாவது இதே மாதிரி உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் பாருங்கள். டினாமினேட்டரில் நீங்கள் எதுவும் மல்டிப்ளை கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்கள் போதும். இல்லை எத்தனை எஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3. அப்போ 3 எஸ்எஸ் இருந்துச்சுன்னா விச் இஸ் ஆர்டர் 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் 3. அதாவது s into s is s square, s square into s is s³. அப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்து நமக்கு ஒரு பாலினாமியல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் த ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் இஸ் 3. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஷார்ட்கட் தான். இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ டைப் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம்னு எப்போ கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராப்ளமை பார்த்த உடனேயே இந்த போலார் பிளாட் இப்படி தான் வரும் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ப்ரெடிக்ட் தி போலார் பிளாட். ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். எப்படி ஒரு போலார் பிளாட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு டைப் அண்ட் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு போலார் பிளாட்டை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ கிராஃப் ஷீட்டில் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த பிளாட் எப்படி வரும் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போலார் பிளாட்டினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிளாட் வரையும் போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபேஸ் ஆங்கிள் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். பாசிட்டிவ் ஃபேஸ் ஆங்கிளாக வந்துச்சுன்னா நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம மார்க் பண்ணணும். இதே நெகட்டிவ் ஃபேஸ் ஆங்கிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம
கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம போலார் பிளாட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு டைப் என்ன, ஆர்டர் என்ன அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் s⁻1 அப்படின்னு இருக்கனால இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு டைப் வந்து 1, ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுவும் என்ன அப்படின்றத ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகேவா, இதை ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை நல்லா நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மைண்டில் செட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு போலார் பிளாட் எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும். இது செகண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் திஸ், செகண்ட் பாயிண்ட் இஸ் திஸ். ஸோ ஒரு போலார் பிளாட் வந்துட்டு டைப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆர்டரில் முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நேராக நம்ம இங்கே போயிடலாம். ஸோ டைப் ஆஃப் தி சிஸ்டமை நம்ம இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டமும் இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். ஓகே, இப்போ நம்மளுடைய டைப் ஆஃப் தி சிஸ்டம் என்ன, டைப் 1. ஓகே, ஸோ டைப் 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போலார் பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் தி சிஸ்டம் என்ன, 3. அப்போ ஆர்டர்ன்றது எங்கே, இங்கே இருக்குது. ஸோ விச் இஸ் தி எண்டிங் பாயிண்ட். ஸோ டைப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆர்டரில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளோட போலார் பிளாட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி டைப் and ends in the order because which is type 1 and order 3 system. இப்படி தான் நம்ம போலார் பிளாட்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக கூட வரைஞ்சி பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு கிராஃப் ஷீட்டில் வருதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய போலார் பிளாட். ஸோ இந்த போலார் பிளாட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம ஆக்சஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஆக்சஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, இதை தான் நம்மளோட ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அப்படியே இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆங்கிள் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம டேபிள் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய ஃபேஸ் ஆங்கிள், அப்போ அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. -144 டிகிரிஸ், -150, -156 தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு போலார் பிளாட்டை நீங்கள் இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் தான். அப்போ உங்களோட போலார் பிளாட்டை இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே 0 டிகிரி இருக்கும். அந்த 0 டிகிரி எப்போவுமே உங்களுடைய ரைட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 180 டிகிரிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பெரிய நம்பர்ஸ் போட்டிருக்கும், சின்ன நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கும். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது தான் நெகட்டிவ். அப்போ நீங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்திருக்கும் போது நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சின்னதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நீங்கள் எடுக்கணும். இதே நீங்கள் பெரியதாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு வந்துச்சுன்னா அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே டாட் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. இதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் ஃபேஸ் ஆங்கிளுக்கு நம்ம எடுக்க வேண்டிய டிகிரிஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலார் பிளாட்டில் உங்களுக்கு 2 விதமான ஷேப்ஸ் தெரியும். ஒன்று சர்க்கிள் ஷேப் தெரியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து தெரியும். இது வந்து ரேடியல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் தி மேக்னிடியூட். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே மேக்னிடியூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. தி சர்க்கிள்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி மேக்னிடியூட் அண்ட் தி ரேடியல் லைன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபேஸ். இந்த ரேடியல் லைன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபேஸ் ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ நாம் பிளாட்டை ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்னிடியூட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம பிளாட் எதுக்கு இடையில வரைய போகிறோம், நம்மளுடைய மேக்னிடியூட் வெர்சஸ் ஃபேஸ் ஆங்கிள். ஓகேவா, அதை முதல்ல நம்ம மைண்டில் நல்லா தெளிவாக வச்சுக்கணும். ஒமேகாவை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, this plot is drawn between the magnitude values with respect to phase angle values. ஓகேவா, சரி, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிடியூட்னுடைய வேல்யூஸ்லாம் பாருங்கள். 2.2, 1.8, 1.5, 0.3 வரைக்கும் போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மேக்னிடியூட் தான் நம்மளோட சர்க்கிள்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுடைய மேக்ஸிமம் மேக்னிடியூட் என்னன்னு பாருங்கள் 2.2.
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளும் இங்கே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சர்க்கிள். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் தெரியுது இல்லையா? இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், தென் இது ஒரு சர்க்கிள். ஓகே, அப்போ இந்த சர்க்கிள்ஸ்க்கு அக்ராஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்னிடியூடை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளை வந்து நான் ஃபஸ்ட்டு 0ன்றது காமனாக எடுத்துக்கிட்டேன், இனிஷியல் பாயிண்ட். தென் அப்புறம் என்ன பண்ணுங்கள், 0.5ன்னு ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன், 1ன்னு எடுத்திருக்கேன், தென் 1.5, தென் 2, 2.5. ஏன்னா அப் டு 2.2 வரைக்கும் இருக்கு இல்லையா, அதனால 2.5 வரைக்கும் நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள்ஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷனுக்காக. முதல்ல இதை மார்க் பண்ணிடுங்க. நம்மளுடைய ரேடியல் லைன்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், தட் இஸ் ஃபேஸ் ஆங்கிள் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம வந்து பிளாட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து நம்மளுடைய கான்செப்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நாம் பிளாட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய மேக்னிடியூட் எவ்வளோன்னு பாருங்கள், 2.2. நம்மளோட ஃபேஸ் ஆங்கிள் என்ன, -144 டிகிரிஸ். ஸோ அப்போ நம்மளோட மேக்னிடியூட் 2.2னா இங்கே நேராக இங்கே பாருங்கள் 2 இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ 2.1, தென் 2.2. அப்போ 2.2 அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ விச் இஸ் 2.2. இப்போ இந்த 2.2வை நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா, இது ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளை அப்படியே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சர்க்கிள் ஷேப்பில் நம்ம சும்மா ரஃபாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளோட ஆங்கிள் எவ்வளோ, -144. அப்போ -144னா நமக்கு 140 அப்படின்ற ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. ஸோ 140 அப்படின்ற ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது. இந்த 140 ஆங்கிளில் இருந்து அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள். 144 இல்லையா? ஸோ 140, 141, 142, 143, 144னா எனக்கு இந்த பாயிண்ட் இங்கே வருது. தட் இஸ் இந்த ரேடியல் லைன் ஆனது எனக்கு வருது. ஸோ திஸ் இஸ் 144 லைன். இந்த 144 லைன் ஆனது அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வாங்க, இல்லை ஸ்கேல் வச்சு அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்க்கும்போது எந்த பர்டிகுலர் பாயிண்டில் இந்த சர்க்கிளை டச் பண்ணுது, 2.2 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது எந்த பர்டிகுலர் பாயிண்டில் இது டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா, இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரேடியல் லைன்ஸ். ஓகே, அப்போ 144 ஆனது இந்த 2.2 அப்படின்ற சர்க்கிளை எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க, 1.2, 1.2க்கு -162. ஓகே, அப்போ 1.2 எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்கே 1 இருக்குது, ஸோ 1.1, தென் 1.2. அப்போ 1.2 இங்கே இருக்குது. அப்போ இந்த சர்க்கிள் தான் நமக்கு 1.2. ஓகே, அப்போ இந்த சர்க்கிளில் நமக்கு ஆங்கிள் என்னன்னு பாருங்கள், -162. அப்போ -162னா -160 இங்கே இருக்குது. ஸோ 161 அண்ட் 162. அப்போ நேராக போய் இது எங்கே டச் பண்ணணும்னு பாருங்கள், இந்த பாயிண்டில் டச் பண்ணும், -162ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், 0.9. ஸோ அப்போ 0.9 அப்படின்றது நம்மளோட சர்க்கிளில் எங்கே வரும், ஸோ இங்கே தான் நமக்கு 0.9 வரும். இது 0.5 இல்லையா, ஸோ 0.6, 0.7, 0.8 அண்ட் 0.9. அப்போ 0.9ன்றது நமக்கு இங்கே வரும். ஸோ அப்போ 0.9ன்றது இங்கே வரனால ஆட்டோமேட்டிக்காக இதோட ஆங்கிள் எவ்வளோன்னு பாருங்கள், 171. ஸோ அப்போ 0.9 இருக்கு இல்லையா, இதை அப்படியே சர்க்கிளாக நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 0.9 சர்க்கிளில் உங்களுக்கு எங்கே வந்து எந்த ஆங்கிள் வந்து வருதுன்னு பாருங்கள், -171. 160 இங்கே வந்து 170 இங்கே வந்துருச்சு. ஓகே, அப்போ 171. அப்போ 171னா அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ திஸ் இஸ் 171. 171னா நமக்கு இந்த பாயிண்ட் ஆனது கிடச்சிருது. ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், விச் இஸ் 0.7. ஸோ 0.5க்கு அப்புறம் 0.6, 0.7. 0.7 அப்படின்னா இந்த சர்க்கிள் எப்படி போட்டுக்கோங்க, விச் இஸ் 0.7. ஓகே, அப்போ 0.7க்கு நமக்கு எக்ஸாக்டாக என்ன வருது, 180 டிகிரி வருது. ஸோ அப்போ எக்ஸாக்டாக விச் இஸ் 180. 180ன்றது இங்கே எக்ஸாக்டாக இருக்கு இல்லையா, ஸோ விச் இஸ் 180 டிகிரி எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிருது. ஸோ திஸ் இஸ் 180 டிகிரிஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், 0.3. 0.3க்கு நம்ம ஆங்கிள் என்ன, -198. ஓகே, இப்போ 0.3ன்றது இங்கே தான் வரும், 0.1, 0.2 அண்ட் 0.3. ஸோ அப்போ 0.3 நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ 0.3 சர்க்கிள் நம்ம வரைஞ்சிட்டோம். இதுக்கு 198. 180க்கு அப்புறம் இங்கே 190. ஓகே,
190க்கு அப்புறம் அப்படியே ஒன்றொன்னா கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் 198 வருது. ஓகே, ஸோ ஸ்கேலை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா 198 ஆனது இந்த இடத்துல நம்மளோட 0.3 கர்வை தட் இஸ் இந்த சர்க்கிளை டச் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே நம்ம ஒரு மார்க் போட்டுட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரஃப்பாக ஒரு டயக்ராம் போலார் பிளாட் இப்படி தான் வரும்னு சொல்லி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் வருதா அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம், இது வந்து நம்மளுடைய டைப் 0, தென் இங்கே நம்மளுடைய டைப் 1, இங்கே நம்மளுடைய டைப் 2, ஹியர் டைப் 3. நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஆர்டர். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது நம்மளோட ஆர்டர் 1, இது நம்மளோட ஆர்டர் 2, இது நம்மளோட ஆர்டர் 3, இது நம்மளோட ஆர்டர் 4 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். அப்போ நம்மளுடைய போலார் பிளாட் எங்கே ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்டிங் ஃப்ரம் டைப் 2 எண்டிங் இன் தி ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். எண்டிங் இன் தி ஆர்டர். ஸோ நம்ம ப்ராப்ளமில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் நம்பர் 1 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட்டி சர்க்கிள் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். யூனிட்டி சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணீங்க இல்லையா, ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த சர்க்கிளுக்கு நீங்கள் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ இது வந்து 0.5 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிளில் நான் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் 1 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேல் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் யூனிட்டி சர்க்கிள். இப்போ எனக்கு இதுதான் யூனிட்டி சர்க்கிள். நீங்கள் இங்கே கூட 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணி இதை யூனிட்டி சர்க்கிளாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், 1 2 3 4ன்னு. ஸோ ஸ்கேல்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நான் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள், திஸ் இஸ் தி யூனிட்டி சர்க்கிள். ஓகே, இந்த யூனிட்டி சர்க்கிளில் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்டி சர்க்கிளில் உங்கள் கர்வ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வரைஞ்ச கர்வ், இந்த பிளாட் வந்து எந்த இடத்துல டச் ஆகுதோ அது எந்த பாயிண்ட்ல டச் ஆகுதோ, ஓகேவா, அங்கேருந்து உங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள் எந்த ஆங்கிளுக்கு இது போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஆல்ரெடி 170 இருக்குது, விச் மஸ்ட் பி 168 degrees. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு எவ்வளோ மெஷர் ஆகுதுன்னு பாருங்கள், 168 degrees. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு யூனிட்டி சர்க்கிளில் நம்மளுடைய பிளாட் எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம இந்த ரேடியல் லைன்ஸ்க்கு அக்ராஸாக நம்ம ஸ்கேலை வச்சு பார்த்தோம்னா அது என்ன ஆங்கிள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதை தான் நம்மளோட 5GC. ஓகே, ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் 5GC. ஓகே, நவ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி ஃபேஸ் மார்ஜின். இப்போ ஃபேஸ் மார்ஜின் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபார்முலா என்ன, gamma which is equal to 180 plus 5GC. ஓகே, இப்போ 180 நம்மளுடைய வேல்யூ என்ன, minus 168 degrees. So minus 168 degrees. So our face margin is 12 degrees. நெக்ஸ்ட்டு நாம் கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கெயின் மார்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 180 டிகிரியை தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும், இந்த லைனை. ஸோ இந்த 180 டிகிரி லைனை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இந்த 180 டிகிரி லைனில் நம்மளுடைய பிளாட் ஆனது எந்த பாயிண்டில் கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்மளோட பிளாட் ஆனது இந்த பாயிண்டில் தான் கட் ஆகுது. ஸோ அப்போ இங்கேருந்து உங்களோட வேல்யூஸை மெஷர் பண்ணுங்கள். ஸோ இப்போ மெஷர் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் 0.7. ஏற்கனவே நம்ம இந்த சர்க்கிளை மார்க் பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த வேல்யூ வந்தனால யூ கேன் டேக் தட் ஆல்சோ. ஓகே, இல்லைன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து இங்கே எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணிடுங்க, விச் இஸ் 0.7. ஓகே, ஸோ யூ கேன் ஃபைண்ட் தி கெயின் மார்ஜின். ஸோ கெயின் மார்ஜின் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ யூ ஹாவ் KG which is equal to 1 divided by magnitude of G of J omega. இதான் ஃபார்முலா. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன, 1 divided by 0.7. ஸோ அப்போ 1 divided by 0.7 is 1.428 which is 1.428.
ஸோ ஃபைனலாக நம்ம ஃபேஸ் மார்ஜினும் கெயின் மார்ஜினும் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ரைட் தி ஸ்கேல். ஸ்கேல் கட்டாயமாக நீங்கள் எழுதிடணும். ஓகே, ஸோ ஸ்கேல் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சர்க்கிள் which is equal to 0.05 magnitude அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. Okay students, thank you for listening.